ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம பீடு எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த 2 நெடிலில் வந்து இந்த நெடில் மொத்தமாக இருக்க நெடில் வந்து நம்ம த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும், இந்த மெலிசாக இருக்க நெடில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ எப்பயும் போல் பேக் சைடு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறமா சிங்கிள் பீடாக போடணும். சிங்கிள் பீடாக போடும்போது பீடு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் வந்து 2 பீடு கூட போடலாம். ஆனால் 3 பீடு போட்டோம் அப்படிங்கும்போது அந்த சென்டர் பார்ட் வந்து நகரும். இப்போ பாருங்கள், இந்த மோதிர விரலை வச்சு தான் நம்ம லோட் போட போகிறோம். இந்த லோடு எப்படி பண்ணுறது, அதே மாதிரி நடுவில் வந்து த்ரெட்டு கட் ஆனால் நம்ம எப்படி வந்து அதை ஜாயின் பண்ணி கரெக்டாக போடுறது பீட்ஸில் அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். சேனலில் பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 பீட்ஸ் போடும்போது அந்த சென்டர் பார்ட்டு மட்டும் நகரும். ஏன்னா அந்த சென்டர் பார்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் கொடுக்கல, அதாவது சென்டர் பீடுக்கு நம்ம ஸ்டிச் கொடுக்கல. மற்ற ஸ்டிச்லாம் பார்த்தீங்கன்னா 2 பீட் சிங்கிள் பீடு போட்டிருக்கிறதுலாம் நகராது. 3 பீடு போட்டிருக்கிறது வந்து நகரும். ஸோ நம்ம 3 பீடு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.